கிடைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமாதானத்துக்குள்ளே மிகவும் சுகமாக இருக்கிறேன். மகள் தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஆமென். பிரவீனா, இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீர்கள்? நான் ஒரு சின்ன குட்டி மெசேஜ் செஞ்சுட்டு நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஒரு குட்டி மெசேஜ் செய்ய போறீங்களா? நீங்க இந்த குட்டி மெசேஜ் செய்யறதுக்கு முன்பாக நான் ஜெபிக்க போறேன். இல்லையே, உங்களை விரும்பி நேசிக்கிற ஒரு பாட்டியம்மா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்கிறா. என்ன சொல்லுங்க? ஒரு உங்களை விரும்பி நேசிக்கிற ஒரு பாட்டியம்மா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக இருக்கிறா. அவ இணைப்புக்கு வர்ற வரையும் நீங்கள் அப்படியே இணைப்பிலே இருங்கள். ஆமென். அப்படியே இருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நாளைகள் இணையதள வானொலி நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலே மைசரியம்மா, நீங்கள் மகள் பிரவீனாவுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். இந்த நேரத்தில் இணைப்பிலே வந்து ஒரு சிறு ஜெபத்தை அந்த மகளுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் இந்த நாளிலே ஒரு குட்டி பிரசங்கியாக வந்திருக்கிறாள். ஒரு சிறு மெசேஜை கொடுக்க போகிறாளாம். அதன் பிற்பாடு அவள் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறாள். உடனடியாக இணைப்புக்கு வாருங்களம்மா. வணக்கம். வணக்கம். பிரைஸ் லார்ட் அம்மா. இன்றைக்கு எங்கட குட்டி பிரசங்கியார் வந்திருக்கின்றார்கள். வரவேற்போம். ஆமீன். அப்படியே இணைப்பில் இருங்கள். வணக்கம். ஹலோ. அப்படியே இருங்களம்மா. விஜய் கலைக்கிறேன். விஜய், நீங்கள் இணைப்புக்கு எடுத்து வந்திருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். நான் முழு முயற்சியோட விடாமுயற்சியில இருக்கிறேன். அவர் என்னன்னா இப்ப 5 மணிக்கு வேலைன்னு சொல்லி படுத்துட்டார். போன தூக்குறாருல முதல்ல இருந்து கதை லைனை கொண்டு வந்து தூக்குறாரு. எனக்கு இந்த வீட்டு போன்ல இருந்து உங்களுக்கு அடிக்க வேலை செய்து இல்ல. சரியா. அப்ப இப்ப கரண் அண்ணாதான் நினைப்பை ஏற்படுத்தி தந்தேன். நான் இன்னும் ஃபுல்லா ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவு எப்படியாவது. எனக்கு தெரியும், அவர் பின்னர வேலைக்கு போகிற சகோதரன் என்று தெரியும். அவர் எழுந்திருந்ததும் அவரோடு சில வினாடிகள் பேசும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய மனைவியாரிடத்திலே சொல்லி வையுங்க. நிச்சயமா. அதான் எனக்கு போன் தூக்குறாருல. நான் முழு முயற்சியில அடுத்தடுத்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். உடனே நான் உங்களுக்கு திருப்பி இணைப்புல கொண்டு வந்தேன். சரி சகோதரன், நன்றி. இப்பொழுது ஒரு குட்டி பிரசங்கியார் எங்களோடு இணைந்திருக்கிறாள். அவளுடைய செய்தியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். அம்மா, இந்த வேளையிலே அவளுக்காக ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து. ஆமென். சோத்திரம் ஐயா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஐயா, இந்த நாளை நீர் எங்களுக்கு அபிஷேகத்து கொடுத்தபடியா உமக்கு நன்றி ஐயா. விசேஷமாக கர்த்தாவே ஐயா, நீர் கருவில் தெரிந்து கொண்ட இந்த குழந்தைக்காக உடைய சமூகத்தில் ஐயா அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தை நாங்கள் ஒருமனப்படுகிறோம் கர்த்தாவே. ஐயா, நீர் பாலகர் வாயில் புதிய உண்டு பண்ணி வைக்கிற தேவன் கர்த்தாவே. ஐயா, நம்முடைய கல்வாரியிலிருந்து வழிந்த ரத்தத்தை நாங்கள் மீது பூசுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஐயா, அந்த குழந்தை கொண்டு வருகிற ஐயா இந்த ஒரு வார்த்தை தானும் கர்த்தாவே. ஐயா, உலகத்துக்கு ஐயா அதை அறிவிக்கிற செய்தியாய் கர்த்தாவே. ஐயா, உள்ளங்கள் திறக்கப்பட, காதுகள் திறக்கப்பட, கண்கள் திறக்கப்பட, இருதயங்கள் திறக்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யணும் கர்த்தாவே. சுவாமி ஆவியானவரே, நீ நினைத்த காரியம் தடைப்படாது என்று சொன்னீரே ஐயா. இது கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு, இது கர்த்தரால் உண்டாயிட்டு வந்து கர்த்தாவே அதிசயப்படும்படி கர்த்தாவே ஐயா இந்த தைரியமாய் கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து நான் ஒரு குட்டி பிரசங்கம் செய்ய போறேன் என்று கர்த்தாவே. ஐயா, கர்த்தாவே தன்னுடைய பயத்தை விட்டு கர்த்தாவே ஐயா இந்த சமூகத்தில் வந்தாலே ஐயா நீ சொன்னது போல கர்த்தாவே குழந்தை ஐயா குழந்தைகளை நிலத்தில் வர விடுங்கள் என்று ஐயா உம்முடைய குழந்தை கர்த்தாவே. சுவாமி, அநேகருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருக்கும்படி இந்த வேலையை அவளுக்கும் இந்த வெள்ளமை நிலைகளையும் ஐயா இந்த ஊழியக்காரியையும் ஐயா இதை கேட்டு ஒவ்வொருவரும் இது ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொட்டுகிறோம். இந்த நாவில் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பூசுறோம் கர்த்தாவே. ரத்தத்தினால் மூடுகிறோம் கர்த்தாவே. சுவாமி ஐயா, நன்மைகள் மட்டும் அந்த குழந்தைக்கு பலனாய் உண்டாகும்படி நிச்சய மகிழ்ச்சி அவர் தலைமையில் தங்கும்படி கர்த்தாவே. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிய வைக்கும்படி கர்த்தாவே. சுவாமி ஐயா, வரும் நாட்களில் பெரிய காரியங்களை அவளை கொண்டு செய்யப்படபடியா நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி அம்மா. ஓகே அம்மா. பிரவீனா, பிரவீனா. ஹலோ. ஹலோ பிரவீனா. ஹலோ. ஆமாம், ஆரம்பிங்கள் இப்பொழுது உங்களுடைய செய்தியை. நான் இந்த குட்டி சின்ன மெசேஜ்ல டைட்டில் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென். எந்த அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது? ஏசாயா 44:21. ஆமென். ஆரம்பியுங்கள். நாங்கள் மூடி முடக்கலாம், யோசிப்பா எங்களை விட்டு விலகி போயிட்டார், இல்லாட்டி எங்களை கைவிட்டுட்டார்.
இல்லாட்டி எங்களை மறந்துட்டார். ஆனா இயேசப்பா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். ஆனா நாங்க தான் மேபி அவரை மறந்துட்டோம், இல்லாட்டி கைவிட்டோம், இல்லாட்டி விலகி போய் விட்டுட்டோம். இயேசப்பா சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நாங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா இயேசுப்பா எங்களோட ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறார். அது நாங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா இயேசுப்பா அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து போட்டுருவார். நாங்க அவருக்கு ப்ரே பண்ணினா நாங்க விசுவாசிக்க இயேசுப்பா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். அது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அது அர்த்தம் என்னண்டா இயேசுப்பா சொல்லுகிறார். அது அர்த்தம் என்னண்டா நாங்க சில ஆக்கள் நினைப்பாங்க அவங்க எல்லாம் கூடுமெண்டு. ஆனா அவங்களுக்காக எல்லாம் கூடுமெண்டு இல்ல. இயேசுப்பாதான் எல்லாரும் கூடும். சில ஆக்கள் நினைப்பாங்க அவங்க ஒண்ணுமே செய்ய இயலாதுன்னு நினைப்பாங்க. அவங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க ரெடி பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா நாங்க ஆனா அது உண்மை. இயேசுப்பா தான் அந்த வியாதியெல்லாம் எடுத்து போட்டுருவார். நாங்க அவருக்கு ப்ரே பண்ணி நாங்க விசுவாசிச்சோம்னா இயேசுப்பா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். இயேசுப்பா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். அது இயேசுப்பா ஒவ்வொரு டைம் வச்சிருக்கிறார். நாங்க ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்கிறார். அது நான் 2 சாட்சி சொல்ல போறேன். இந்த வசனத்தை பத்தி ஒரு நாள் அப்பாக்கு பயங்கரமா தழுதியா இருந்தது. அந்த நாள் தான் பைபிள் ஸ்டடி ஆக்கள் வருவாங்க. அப்ப நாங்க எல்லாரும் ரெடியா இருந்தோம். அந்த பைபிள் ஸ்டடி ஆக்கள் வந்துட்டாங்க. அப்ப நாங்க ப்ரே பண்ணி கொண்டு இருந்தோம். அப்பாக்கு அவங்க இருக்கவே இயலாம இருந்தது. ஏன்னா அவருக்கு அவ்வளவு தலைவி. அப்பா எழுதி வெட்டுக்கு போயிட்டார். நாங்க ப்ரே பண்ணுறது அந்த மெசேஜ் இருக்கிறதுல அப்பா கேட்டு கொண்டிருந்தார். அப்ப இயேசுப்பா அவர் ஹீல் பண்ணி கொண்டு இருந்தார். அது அப்ப இயேசுப்பா ஹீல் பண்ணி கொண்டு இருந்தார். பிறகு அந்த பைபிள் செய்யல முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் ப்ரே பண்ணி விட்டார். அப்பாக்காக அந்த தலைவி எல்லாம் போடுமெண்டு. காலம் எழுதி அப்பாக்கு அந்த தலைவி எல்லாம் இயேசுப்பா எடுத்து போட்டுட்டார். அதே மாதிரிதான் நாங்க இயேசுப்பா கேட்டா இந்த வியாதியை எடுத்து நம்பினா இயேசுப்பா உண்மையா அந்த வியாதி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுவார்.